கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பா அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கும் தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கும் தேவன் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் கிருபைகளையும் நமக்கு ஒவ்வொரு நாட்களிலும் கொடுத்துட்டு வந்துருக்கிறார். விசேஷமாக இன்றைய தினத்தில் நிருபங்களின் சுருக்கம் என்ற பகுதியில் நம்ம எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சு வந்துட்டு இருக்கிறோம். அதில் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்துட்டோம். நிருபங்களின் சுருக்கம் கவனிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் நம்ம பார்த்துருந்தோம். அதில் மெல்கி சேதேக்கை பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம், மெல்கி சேதேக்கினுடைய முறைமை, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம கவனிக்கும் பொழுது புதிய உடன்படிக்கையை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ அந்த புதிய உடன்படிக்கை எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய ஏற்பாடாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சோரில் இன்றைய தினத்தில் நிருபங்களின் சுருக்கம் பாகம் 93 எபிரேயருக்கு எழுதின நிருபம் பகுதி 27 நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த 9வது அதிகாரம் தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். 9வது அதிகாரத்தில் ஒரு 4 பகுதியாக இதை நம்ம பார்க்கலாம். இன்றைய தினத்தில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 5 வரைக்கும் முதல் பாகமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பகுதிக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னா, விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்கலாம். நம்முடைய மூத்த சகோதரர் இதே தலைப்பில் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சத்தியங்களை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கார். ஒரு பெரிய புஸ்தகம். அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சுருக்கம், ஒரு சின்ன ஒரு பகுதிகள் மட்டும், நம்முடைய பாடத்திற்கு தேவையான பகுதிகள் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்க இருக்கிறோம். 2 அத்தியாயம், அதில் 1வது அத்தியாயமும் மற்றும் 8வது அத்தியாயமும் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதில் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விஷயங்களை அவர் குறிப்பிடுறார். ஸோ அந்த 2 அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான சார அம்சங்களை நாம் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பார்க்க இருக்கோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்கள், ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது முக்கியமான தேவனுடைய தெய்வீக ஏற்பாடாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ தேவன் இஸ்ரேல் ஜனங்களோட வாசம் பண்ணுவதற்காக மோசேக்கிட்ட ஒரு கூடாரத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே கட்டளை கொடுக்குறார். இதை நம்ம பேசிக் சப்ஜெக்ட் நம்ம படிக்கும் பொழுதே இந்த ஆசரிப்பு கூடாரங்கிற ஒரு பாடம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சகோதரர்கள் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த பலிகளினுடைய முறைமைகள், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த 3 பகுதிகள் மற்றும் பாளையம், பிரகாரம், தண்ணீர் தொட்டி, இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ நிறைய தலைப்புகள்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஒரு ஆசரிப்பு கூடார சத்தியங்களை நம்ம தியானிச்சிருக்கோம். இந்த ஒரு 9வது அதிகாரத்தை நம்ம எப்படி படித்தோம்னா புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுலபமாக படிக்கலாம். இந்த ஒரு 9ஆம் அதிகாரம் நிறைய சகோதரர்கள் பல்வேறு கருத்துக்களில் பல்வேறு கோணங்களில் அவங்க பேசி 9ஆம் அதிகாரம் சற்று விளங்கிக் கொள்வதில் கடினம் இருக்குங்கிறத நம்ம முதலே குறிப்பிட்டுறோம். அதனால தான் நம்ம 28 வசனங்கள் தான் இருக்குது. ஒரே பகுதியாகவோ அல்லது 2 பகுதியாகவோ பார்த்துடலாம். ஆனாலும் பாருங்கள், இதில் நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம 8ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்த்தோம்னா நிறைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் மற்றும் வரக்கூடிய ராஜ்யத்திற்கு நிழலான விஷயங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தா பதிவிட்டு சொல்லிட்டு வருவார்.
அதனால தான் நம்ம என்னன்னா, இந்த ஒரு அதிகாரங்களுக்கு 8லிருந்து நம்ம இனி வரக்கூடிய அதிகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் நம்ம என்ன பண்ணணும்னா குடுக்கணும். பல்வேறு சகோதரர்கள் பல்வேறு கோணங்கள்ல பேசிட்டாலும் கருத்துக்கள் ஒண்ணுதான். நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்குது. அதேபோல நாம வந்து பார்க்க இருக்கிறோம், இது விசேஷித்த பலிகள். பெட்டர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ 9வது அதிகாரம் பார்ப்பதற்கு பாருங்க, முதல்ல நம்ம 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, ஆகையால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ ஆகையால் அப்படின்னா இதுக்கு முன்னால ஏதோ முக்கியமான விஷயங்கள் வந்து பேசுறார். நான் என்ன ஒரு லெட்டர் எழுதும் பொழுது இந்த எனவே, ஆகவே, ஆகையால் இப்படி நாம குடும்பம் இல்லைங்களா? அது அது என்னன்னா முன்னால சொல்லிட்டு வந்ததனுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை புரிய வைப்பதற்காக, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுபோல இங்க சொல்றார் ஆகையால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்றாருன்னா 36ஆம் வசனம் எபிரேயர் 10:36ல சொல்றாரு, நீங்கள் பலனுக்கேதுவான, அதாவது நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ அந்த ஆகையால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு மிகுந்த பலனுக்கேதுவான தைரியத்தை நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த தைரியம் அப்படிங்கிறது கூட நம்ம ஆங்கிலத்தில் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உங்க தைரியத்தை நீங்க வந்து, அதாவது தன்னம்பிக்கையை நீங்க வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு அறிவுறுத்துறார். அப்ப இந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான கருத்து என்னன்னா இந்த 2 வசனங்கள் தான். 35, 36. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். இதுதான் மையக்கருத்து. ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஒரு அழைப்புக்குள்ள தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படித்தான் இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கைக்குள்ள கூட நம்ம வந்தோம். எப்படின்னா, நான் நீ என் சித்தம் செய்வதாக இல்லை, உன்னுடைய சித்தம் செய்யறேன்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே எதற்காக நம்ம இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில வந்திருக்கிறோம், தேவனோடு நல்மனசாட்சி உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரே கருத்து என்னன்னா, புது சிருஷ்டி ஆகணும், கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகணும், கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ளணும், இப்படி நம்ம வந்து சொல்லுவோம். இன்னும் பரலோகம் நம்ம வந்து போகணும், தேவனோடு அந்த ஒரு பரிசுத்த உறவுல நம்ம வந்து இருக்கணும், இப்படி வந்து சொல்லலாம். அப்ப அதனுடைய முக்கியமான தாற்பரியங்கள் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் மற்றும் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அப்ப இந்த 2 அதிகாரங்களையும் நம்ம வந்து பார்த்து நிறைவு செய்யும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அப்ப கிறிஸ்து நம்மளுக்குள்ள எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரு, இன்னும் வளர்வதற்குண்டான வேலைகள் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நாம சரி பண்ணிக்கொள்ளணும், ஸோ தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக நாம் எப்படி மாறுறது, இதெல்லாம் நாம் என்ன பண்ணலாம்னா இந்த 2 அதிகாரங்கள் நம்ம பார்த்து நிறைவு செய்யும் போது நம்ம கற்றுக்கொள்ளலாம். 9ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பாக பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்கில் கேட்ட ஒரு வசனம் தான். என்னன்னா, கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பாருங்க, தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கற்பனைகள் எப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படியாகத்தான் தேவனுடைய கட்டளைகள் அங்க வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிந்த வசனம் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவரது வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். ஸோ இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிங்க. ஏன்னா அவர் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்குது. எப்படி இருக்குது? கற்பனையின் மேல் கற்பனையா,
கற்பனையின் மேல் கற்பனையா, பிரமாணத்தின் மேல் பிரமாணமா, பிரமாணத்தின் மேல் பிரமாணமா. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்காரு. ஸோ அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும். ஏன் நாம் இந்த வசனத்தை பார்க்குறோம் அப்படின்னா, நாம் என்ன பண்ண போறோம்னா இந்த 9ஆம் அதிகாரத்தை அப்படித்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால எப்படி இந்த அதிகாரங்களை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கிறோம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்க்குறோம், இங்கொன்னும் அங்கொன்னுமா இருக்கும். ஆனா ஜோடு இல்லாமல் இராது. ஏன்னா தேவன் தான் அதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா சீட்டு போட்டிருக்கார் அன்புக்குரிய சகோதரர். அப்போ தேவன் ஒரு திவ்யமான ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஆராதனை முறைமைகள், ஒரு ஒழுங்குமுறைகள் அங்க என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்படுத்தி வச்சிருக்கார். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விஷயங்களாகட்டும், தேவனுடைய தெய்வீக திட்டங்களாகட்டும், அது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, மிகப்பெரிய தேவனுடைய ஒரு மைண்டா இருக்கு. ஸோ அவருடைய மைண்ட்ல எப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருந்திருக்குது அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது உணர்ந்து கொள்ளலாம். So அதுதான் அங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குது. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவ பற்றுச்சு. அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் நம்ம வந்து கேட்டோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாமே கிறிஸ்துவை அது பிரதிபலிக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அதான் கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். எல்லாமே அவர்தான். ஸோ இவைகள் எல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குது. அதனாலதான் நம்ம பாடத்தின் தலைப்பு நம்ம வந்து பார்க்கிறோம் பாருங்க, விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள். So அது ஒரு நிழலா இருக்குது. அவைகளின் பொருள் என்னன்னா கிறிஸ்துவ பற்றி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் பிரியமான சகோதர சகோதரி. So மேலும் நம்ம வந்து வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 11ஆம் வசனத்துல தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளை பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்து என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். சொல்றாரு பாருங்க, தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும், அப்ப பாடுகள் அதற்கு பின்வரக்கூடிய மகிமைகளையும் முன்னறிவிச்ச போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது அப்படிங்கிறதையும் ஆராய்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி எங்க பேதுரு வந்து சொல்றோம். இந்த வசனங்களை நம்ம எல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த 9ஆவது அதிகாரத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 1 - 5 வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் பாகமாக அங்க வந்திருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் என்ற தலைப்புல. அடுத்தது வசனம் 16 - 22 வரைக்கும் 2வது பார்ட். நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 - 5 வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணி அடுத்தது 6 பார்க்காம 16 போறோம். 16 - 22 வரைக்கும் பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் வசனம் 6 - 15 வரைக்கும் 3வது பாகம் பார்க்க போறோம். ஏன் பார்க்க போறோம்னா பாருங்க, இந்த ஒரு முதல் பாகத்திலேயே ஏன் இப்படி நம்ம வந்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பார்க்கறதுனுடைய விளக்கம் இருக்கும். அதே போல வசனம் 23 - 28 வரைக்கும் கடைசி பாகம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன் நம்ம 1 லைனா வந்தாலே நம்ம வந்து தேவனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னா அதுலேயும் நிறைய கருத்துக்கள் அங்கே அடங்கித்தான் இருக்கு. அப்படியும் சகோதரர்கள் நிறைய மூத்த சகோதரர்கள் வந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. 1 லைனா வெர்ஸ் பை வெர்ஸ் அப்படியே கூட வந்திருக்காங்க. நம்ம எந்த விதத்தில் நம்ம வந்து பார்த்துட்டாலும் அந்த வழிகளினுடைய முறைமைகள், அந்த நிழல்கள் இருக்கக்கூடிய நிஜங்கள் மாற போறதில்லை. ஆனால் நம்ம புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்குங்கிறதுக்காக இப்படி ஒரு மெத்தட் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கணும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருந்தது. எங்க சொல்றாரு பாருங்க, அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதுல 2 விஷயம் இந்த வசனத்துல கவனிக்கிறோம் பாருங்க. 1 முதலாவது உடன்படிக்கை, அதுக்கப்புறம் அந்த ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இது இந்த பரிசுத்த, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு மேப், அந்த ஸ்ட்ரக்சர்.
குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ முதலாம் உடன்படிக்கை அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம். ஸோ அதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னென்ன, முதல்ல என்னன்னா ஆராதனைக்கேற்ற முறைமை, அடுத்தது பூமிக்குரிய கூடாரம். அதாவது பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கு இல்லைங்களா, அது பூமிக்குரிய கூடாரம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படின்னா பூமிக்குரிய ஒரு ஆலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தேவன் அந்த ஆலயத்தில் தான் நான் வாசம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்ல. ஆனால் நம்முடைய பைபிளில் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படி வர்றதற்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போ ஆராதனை முறை அப்படிங்கிறது பலிகள், காணிக்கைகள், அதனுடைய வழிமுறைகள், பலிகளுக்கான பொருட்களை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் செலுத்துறது. இது எல்லாமே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் தான். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் கூட தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த பூமியில் வச்சுருந்தாங்க ஆசரிப்பு கூடாரம். இது ரெண்டிலுமே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா நியாயப்பிரமாணம் உள்ளடங்கினதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும். இப்படி தான் அங்கே வந்து சொல்கிறார். அப்போ பாருங்க, முதலாவது உடன்படிக்கை அப்படிங்கிறது இந்த 9ஆம் அதிகாரமானது ஒரு புறம் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் ஊழியத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட நிழலான ஏற்பாடுகளையும் அதன் ஆசீர்வாதங்களை இஸ்ரேலருக்கு பயனுள்ளதாக்குவதையும், மறுபுறம் புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திற்கான ஏற்பாடுகளையும் அதன் ஆசீர்வாதங்களை இஸ்ரேலருக்கும் மற்றும் அதன் ஸ்லாக்கியங்களை இறுதியில் பயன்படுத்தி கொள்ள போகிற முழு மனுக்குலக அந்த உலக ஜனங்களுக்கும் பயனுள்ளதாக ஒப்பிட்டு காணுது. அப்போ முதலாவது அந்த ஒரு உடன்படிக்கையை நம்ம கவனிக்கும் பொழுது நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அப்போ இதில் ஊழியத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த நிழலான ஏற்பாடுகள், அதனுடைய ஆசீர்வாதங்கள் அந்த இஸ்ரேலருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்ககிட்ட தான் சொன்னார். ஆனால் பின்னால் என்ன பண்ணுறாருன்னா புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன்னு சொல்லி சொல்கிறார். அதான் நம்ம கடந்த வாரங்களில் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து பார்த்தோம், புதிய உடன்படிக்கை. ஸோ அதில் என்ன பண்ண போகிறாருன்னா இஸ்ரேலர்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறாரு ராஜ்யத்தில். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கூடையும் அந்த உடன்படிக்கை என்ன பண்ண போறாருன்னா ஏற்படுத்த போகிறார். ஸோ அந்த முறைமைகள் அப்படிங்கிறது பாருங்க, இந்த ஒரு முறைமைகள் அப்படிங்கிறது நியாயப்பிரமாண உடன்படிக்கையோட இணைஞ்சு வந்திருக்கு. ஆனால் அந்த முறைமைகளும் ஆசரிப்புகளும் தான் அந்த உடன்படிக்கைக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, அல்லது அப்படியாக அர்த்தப்படுத்திட முடியாதுன்னு சொல்லி சொல்ல. இதனுடைய விவரங்கள் உபாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 21 வரைக்கும் அந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், பெரிய பகுதியாக இருக்கும். ஸோ மோசேயினுடைய அந்த ஒரு வார்த்தைகளின் மூலம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அது நிரூபிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்கே அவர் வந்து 10 கட்டளைகளை வரிசைப்படுத்துறார். ஆனால் அதனோடு இணைந்த எந்த நியமங்களையும் அவர் இங்கே வந்து சேர்த்து குறிப்பிடலைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். மேலும் இதுதான் அந்த ஓரேப் மலையில் அவங்க கூட செய்யப்பட்ட அந்த ஒரு உடன்படிக்கை அப்படின்னும் அங்கே வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் சொல்றோம். இப்படியாக அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அந்த வழிமுறைமைகளை சொல்லிட்டு, முதலாவது உடன்படிக்கையினுடைய விஷயங்களை சொல்லிட்டு, அடுத்து தான் என்ன பண்ண போறாருன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேசினார் இல்லைங்களா. ஸோ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி இப்போ நம்ம பேசிக்கில் கேட்டோம், அதை நம்ம விட்டுருவோம். பேசிக்கில் கேட்டதை இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம நினைவு கொண்டு வர வேண்டாம். ஏன்னா நம்ம பேசிக் கேட்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படி வரும். இப்போ நாம் என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் முதல் திரை அப்படிங்கிறார். அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம் 2வது இருக்குன்னு சொல்லிட்டார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த விஷயத்தை அவர் குறிப்பிடல. அப்போ நாம் என்னன்னா புதுசாக கேட்குற மாதிரி நம்ம கேட்கலாம், சரிங்களா. அப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு கட்டமைப்பு நிர்மாணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணிப்பதற்கான முறைமைகளையும் பயன்படுத்த வேண்டிய பொருட்களையும் தேவன் மோசேக்கு சொன்ன எல்லாத்தையும் யாத்திராகம் 25 முதல் 27 வரை இருக்கக்கூடிய அதிகாரங்களில் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கார். நடத்தப்பட வேண்டிய செய்யப்பட வேண்டிய அந்த ஒரு பணிகள், அதை எப்படி செய்யணுங்கிற அந்த ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது எல்லாமே யாத்திராகம் 35லேருந்து 40 வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரங்களில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்போ ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது பாருங்க, சீத்திம் மரத்தில், அகேசியா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீத்திம் மரத்தில் செய்யப்பட்ட பலகைகள் பொன்னினால முழுவதுமாக மூடப்பட்டு, அதனுடைய பாதங்கள் வெள்ளியினால் செய்யப்பட்ட கட்குமிழிகளில் சொருகப்பட்டு, அதே மரத்தின் சட்டங்களால் ஒன்றிணைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நிர்ணயிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற அந்த பொருட்களுடைய விஷயங்களை சொல்லிட்டு பாருங்க, இந்த ஒரு கூடாரத்தினுடைய திறந்த முன்பகுதி கிழக்கு திசை நோக்கி இருக்குங்களா.
திறந்த முன்பகுதி கிழக்கு திசை நோக்கி இருக்கும். இதனுடைய ஒரு நீளம் வந்து 45 அடி, அகலம் 15 அடி, உயரம் 15 அடி. இதை முழுவதுமா மூடும் வண்ணமாக திரித்த மெல்லிய பஞ்சு நூலு, இளநீல நூலு, அப்புறம் ரத்தாம்பர நூலு, சிவப்பு நூல்னால மூடுதிரைகள வந்து செஞ்சு, அதில விசித்திர வேலையாக கேருபீன்களினுடைய உருவம் நெசவு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாங்க. இது நம்ம வந்து படிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மூடுதிரைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே தனியான ஒரு பாடம். அதனுடைய மூடுதிரைகள் குறிச்சு அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் அங்க வந்து பாருங்க எந்தெந்த நூல்னால செஞ்சேன்னு சொல்லி சொல்றோம். இதே பொருட்களால செய்யப்பட்ட அந்த ஒரு கூடாரத்தினுடைய முன்பகுதி அது மூடப்பட்டிருக்கும். இந்த முன்பகுதியை அதாவது கதவு அல்லது முதல் திரை என்ற பெயரினால் அழைக்கலாம். இதே விதமான பொருட்களால் செய்யப்பட்டு கேருபீன்களினுடைய உருவம் நெசவு செய்யப்பட்ட திரை அல்லது 2வது திரை இந்த ஒரு கூடாரத்தை இரு பாகங்களா பிரிக்கும்படி அது தொங்கவிடப்பட்டிருக்கும். அடுத்தது பாருங்க 30 அடி நீளம் 15 அடி அகலம் கொண்ட இந்த ஒரு முதல் அல்லது பெரிய பாகம் பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே போல 15 அடி நீளம் 15 அடி அகலம் 15 அடி உயரம் கொண்ட 2வது அல்லது பின்பாகம் மகா பரிசுத்த ஸ்தலம் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த 2 பாகங்களும் சேர்ந்து ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. 2 பாகங்களும் சேர்ந்து ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அழைக்கப்படுதுன்னு சொல்லி நம்முடைய சகோதரர் வந்து அதே போல பாருங்க அடுத்து கூட சொல்றாரு, திரிந்த மெல்லிய பஞ்சு நூலுனால, இளநீல நூலுனால, ரத்தாம்பர சிவப்பு நூலுனால செஞ்சு சித்திர வேலைப்பாட்டினால கேருபீன்களையும் செஞ்சு தயாரித்த அந்த ஒரு மூடுதிரைய முதல் போர்வையாகும். அடுத்தது சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல்னால செய்யப்பட்ட போர்வையை 2வது அது ஒரு திரையாகவும், அதுக்கப்புறம் தகசு தோல்னால செய்யப்பட்ட போர்வையை 3வது போர்வையாகவும் மூடி முழுவதுமாக வெளியில் தெரியாதபடி அது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப இதுல தகசு தோல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதுக்கு சகோதரர் சொல்லும் பொழுது தகசு தோல் அப்படிங்கிறது ஒரு வகையான மானின் தோல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா தகசு தோல் பேட்சர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதாக அங்க வந்து சொல்றாங்க. அது உண்மையில நீர்நாய் தோல், அதாவது ஷீல் ஸ்கின் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப தேவன் பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை சீன் வனாந்தரத்துல ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லி அதுல என்னென்ன விஷயங்கள் நடப்பிக்கணும்னு சொல்லி அங்க வந்து கட்டளை கொடுக்குறார். அப்போ அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நன்மைகளினுடைய நிழலா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க வந்து சொல்றாரு, இனி வரப்போகிற காரியங்களினுடைய அது ஒரு நன்மையினுடைய நிழலா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ உண்மையில கவனிக்கும் பொழுது பாருங்க இஸ்ரேல் ஜாதி முழுவதுமே அவங்க அந்த தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணங்கள் பல்வேறு மத சடங்குகள் இது எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய நிழல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நிஜத்தை வச்சிருக்கார். ஸோ வருஷந்தோறும் செய்யும்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டு அவங்க செஞ்சு வந்த ஒவ்வொரு நிழலான காரியமும் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் நடைபெற்று வரக்கூடிய நம்முடைய ரட்சிப்பிற்கும் சுவிசேஷ யுக கால நிறைவேறுதலுக்குமான மிகப்பெரிய நிறைவேறுதலா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஆசரிப்பு கூடாரம் அன்றைய தினத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நியமம். அது நம்ம இப்ப பார்க்கறது 2026ல பார்க்கறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னா பாருங்க தற்கால பரிசுத்தவான்களுக்கு அதுல நிறைய சத்தியங்கள் அடங்கி இருக்குது, வெளிச்சங்கள் இருக்கு. அந்த யூதர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சடங்குகள், அவர்களுடைய வழிபாடு முறைகள், இது எல்லாத்தையும் குறித்ததான அந்த ஒரு வரலாற்று ஞானத்தை நாம வந்து பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்லாம அதில் இருக்கக்கூடிய நமக்கான பங்கு என்னவா இருக்குது, அதுல என்ன நிழலா அங்க வந்து தேவன் கொடுத்தாரு, அந்த நிழல்ல நமக்கான நிஜங்கள் என்ன அடங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும். ஸோ தேவன் அதை ஒழுங்குபடுத்தி உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுல மிக முக்கியமான தேவனுடைய தெய்வீக திட்டம் இருக்கும். அது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாதகங்களுக்கு படிப்பினைகள் இருக்கு. ஸோ தேவன் ரொம்ப கவனத்தோடு இந்த காரியங்களை கையாளணும்னு சொல்லி கட்டளைகளாக கொடுத்தார். ஸோ அப்போதான் அதே போல தான் நம்மளும் கவனத்தோடு இந்த ஒரு காரியங்களை நாம் என்ன பண்ணணும்னா பார்க்கணும், படிக்கணும், இந்த சத்தியங்களை கேட்கணும்.
இதனுடைய விஷயங்களை தேவன் கொடுக்கக்கூடிய நிழலில் இருக்கக்கூடிய நிஜங்களை நாம் உணராம ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஒரு சத்தியங்களை கேட்கக்கூடாது. அப்போ ஏனோ தானோன்னு சொல்லி தேவனுடைய விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு அஜாக்கிரதையா இருந்துட்டா அதற்குண்டான சிக்ஷைகள் கிடைக்குங்கிறத பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்கள். ஏன்னா இந்த பஸ்கா ஆசரிப்பு கூட அது கூட இப்படி தான் நம்ம வந்து செய்யணுங்களாம். ஒரு சுத்தமாக செய்யணும்னு சொல்லி அங்கே கட்டளை கொடுத்தார். அறுப்புண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு பரிசுத்த சிந்தையோட நம்ம வந்து சொல்லணும், பாருங்க செய்யணும். அப்போ முதலாவதாக அவர் மோசேயை மலைக்கு அழைச்சு அங்கே எந்த மாதிரி காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரிய ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுக்குறார். ரெண்டாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, வெகு கவனத்தோட நீ வந்து இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்குறார். யாத்திராகம் 25:40, எபிரேயர் 8:5 நம்ம வந்து பார்க்கும்போது மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்யறதுக்கு நீ எச்சரிக்கையார், ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி சொல்றார். அதனாலதான் ஒவ்வொரு சிறு பாகத்தையும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப கவனமா செய்யணும் அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்குறார். ஏன்னா அது ஒவ்வொன்றுலையும் அதனுடைய பாருங்க, அந்த ஒரு ஆசரிப்பு கூடாத திரையில் இருக்கக்கூடிய கொக்கி சின்ன கொக்கி தான், அது சிறுசு தான். ஆனாலும் இங்க சகோதரர் சொல்றாரு பாருங்க, ஒவ்வொன்றுமே சிறியதானாலும் பெரியதானாலும் வரப்போகிற விசேஷமானவைகளினுடைய நிழலா இருக்கிறதுனால இந்த நிழல்கள் சரியாக அனுசரிக்கப்படணும். ஸோ ஜனங்கள் இதுல அலட்சியம் காட்டாது இருக்கணும் அப்படிங்கிறது அங்க எச்சரிப்பா சொல்றார். ஸோ அதே போலதான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல இன்னைக்கு நாம் நிழல்ல பார்க்கிறோம். இது வரும் காரியங்களினுடைய நிஜமா இருக்குது, விசேஷமா இருக்குது, விசேஷித்த பலிகளினுடைய நிறைவேறுதலா இருக்குது. ஸோ சிறிதாயிட்டும் பெரிதாயிட்டும் நம்ம கவனமுள்ள இருதயத்தோட எச்சரிப்புணர்வோட இந்த பாடங்களை நம்ம வந்து கேட்கணும். அப்படி கட்டளையிட்டதற்கு மாறாக எதிரா செஞ்ச அவர்களுக்கு அங்க நிறைய சிக்ஷைகள், மரண தண்டனைகள் பெற்றதாக நம்ம வந்து வாசிக்கிறோம். யாத்திராகம் 28:43, என்னாகமம் 4:15, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் மற்றும் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 சாமுவேல் புஸ்தகம், இப்படி நிறைய விஷயங்கள்ல அந்த சிக்ஷைகளை குறித்து சொல்லுவார். மேலும் இங்க பாருங்க, நம்மளுக்கு கர்த்தர் வந்து சொல்லும் பொழுது மத்தேயு 7:8 சொல்றாரு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவங்களுக்கு தான் திறக்கப்படும். ஸோ அதுபோலதான் பாருங்க, தேவனுக்கு தங்களை தத்தம் செஞ்சவங்களும் தேவனுடைய ஆவியினால் பிறந்த நாம் ஒவ்வொருவருமே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம வந்து என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணணும். எப்படி ட்ரை பண்றது? அதுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப வெகு கவனமாக நம்ம வந்து பார்க்கணும். பிரியமான சகோதர, இதை வந்து சொல்லிட்டு அடுத்து என்ன என்ன சொல்றாருன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூட வாசிங்க. எப்படி என்றால், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இந்த வசனம் நம்ம கவனிக்கும் பொழுது எப்படின்னா, ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்துச்சு, சரிங்களா? அதன் முந்தின பாகத்துல குத்து விளக்கு, மேஜை, தேவ சமூக தப்பங்களும் இருக்குது. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுல 3 பொருட்களை பத்தி பேசியிருக்கணும், ஆனா 2 பொருட்களை பத்தி பேசப்பட்டிருக்கு, சரிங்களா? அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று குத்து விளக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த டிராயிங் பார்த்தா தெரியும், அந்த ஆசரிப்பு கூட டிராயிங், பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே அந்த குத்து விளக்கு, தூபபீடம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த தேவ சமூகத்தை, அந்த மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருக்குது. அது வந்து பரிசுத்த ஸ்தலம். அங்கே திரை போட்டிருக்குது, திரைக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அந்த கேருபீன்கள் இருக்குது. இதெல்லாமே வந்து என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறிக்கும், சரிங்களா? அப்போ அதுக்கு அந்த மகா பரிசுத்த அந்த திரைக்கு பக்கத்திலேயே அங்கே தூபபீடம் இருக்குது, சரிங்களா? அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு விஷயம். மேலே வசனத்தில் வந்து பார்த்தோம், எப்படி எண்ணில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்துச்சு, அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கு, மேஜை, தேவ சமூகத்து அப்பம் இருக்குது, அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். ஆனால் ஃபோட்டோவில் பாருங்க, அந்த ஃபோட்டோவில் பிக்சரில் பார்க்கும்போது தெரியும், குத்து விளக்கு இருக்குது, தேவ சமூகத்து அப்பம் மேஜை இருக்குது, அங்கே ஒரு தூப பீடம் இருக்குது. ஆனால் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த தூப பீடம் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருட்கள் இருக்கணும். 3 பொருட்கள் இருக்கு. என்ன இருக்குன்னா, குத்து விளக்கு, மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும், அதுக்கப்புறம் தூப பீடம்.
அங்க வந்து இருக்கணும். ஆனா அதுல வந்து மிஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. வாசிங்க. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்காடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டு பொற்பாத்திரத்தும் ம். ஆரோனுடைய துளிர்த்த உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. இதுல வருது பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அதுல பொன்னார் செய்த தூப கலசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது ஆக்சுவலா 2வது வசனத்துல வந்திருக்கணும். இந்த 4வது வசனத்துல வந்த அந்த பொன்னார் செய்த தூப கலசங்கிறது 2வது வசனத்துல வந்திருக்கணும். ஏன்னா, அது வந்து எங்க இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கணும். பின்னால வருது இல்லைங்களா? முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல. அந்த பெட்டியில மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்குது. ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருக்குது. உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கையினுடைய கற்பலகைகள் இருக்குது. இந்த இந்த விஷயங்கள் அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்குது. ஆனா ஒண்ணு எக்ஸ்ட்ரா என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா, அந்த பொன்னார் செய்த தூப கலசம் வந்து இங்க வந்து உட்கார்ந்துருச்சு. அப்ப அது ஆக்சுவலா 2வது வசனத்துல இருக்கணும். சரிங்களா? இதே ஒரு விஷயம் திருவிவிலியத்துல பொன்னார் செய்த தூப கலசம்னு நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல இருக்கு. ஆனா திருவிவிலியத்துல பாருங்க, பொன் தூப பீடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பொன் தூப பீடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. So, இப்படியாக அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. தூப கலசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு தவறுகள் வந்து எப்படி சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, டயக்லாக் மொழிபெயர்ப்புல போய் பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்துல இருக்கக்கூடிய அந்த தூப கலசம் அப்படிங்கிறது தூப பீடம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஆனா அதே சமயம் 2ஆம் வசனத்துல அது வந்து இருக்கணும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கலாம். 4ஆம் வசனத்துல வரக்கூடிய அந்த ஒரு தூப கலசம் அப்படிங்கிறது தூப பீடம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். ஆனா அது எங்க வந்திருக்கணும்னா 2வது வசனத்துல வந்திருக்கணும். சரிங்களா? இது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் இந்த ஒரு மொழிபெயர்ப்பை நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்னா, பாருங்க இது இது குறிச்சு கவனிக்கும் பொழுது ஒரிஜினல் வேட்டிக்கன் மேனுஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம ஆக்சுவலா 2 மேனுஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். ஒண்ணு வந்து அந்த ஒரு ஃபோனடிக் மேனுஸ்கிரிப்ட். இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேட்டிகன் அந்த ஒரு மொழிபெயர்ப்பு மேனுஸ்கிரிப்ட். இதை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா திருவிவிலியத்திலே நான் வந்து பார்த்தா அது தூப பீடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது 2வது வசனத்துல இடம்பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். சரி, இப்போ இந்த ஒரு கன்சல்டேட்டுக்கு வரும்போது இந்த பரிசுத்த ஸ்தலத்துல அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா, பாருங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இதுதான் பரிசுத்த ஸ்தலம். அந்த ஒரு பிக்சர் இருக்கு பாத்தீங்களா? அங்க குத்து விளக்கு இருக்குது. அதுல 7 அகல்கள் இருக்குது. அது எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த முன்னால அங்க ஒரு தூப பீடம் இருக்கு இல்லைங்களா? அந்த தூப பீடம் அதுல தான் வந்து அந்த சுகந்த வாசனை வெளிவந்து அங்க போகும். அதுக்கு பக்கத்திலேயே வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மேஜை மற்றும் சமூகத்து அப்பங்கள் அங்க வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்குறோம். அந்த பிக்சர்ல இருக்குது. அப்ப இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்? குத்துவிளக்கு, மேஜையும் சமூகத்து தேவ சமூகத்து அப்பங்களும் பொன்னாற் செய்த தூப கலசம் அல்லது தூப பீடம் அங்க வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்தோட பாருங்க, நம்ம உள்ள போகும்பொழுது மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம். இது வந்து பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது. அதே போல இந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த திரைக்கு அந்த சைடு இருக்கு. சரிங்களா? இந்த ஆசரிப்பு கூடாரத்துல முதல் பாகமாகிய அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துல வலது பக்கம், சரிங்களா, வடக்கு ஒரு மேஜை போடப்பட்டிருக்கும். நீங்க அந்த பிக்சர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மேஜை போடப்பட்டிருக்கும். அது சீத்திம் மரத்தால செய்யப்பட்டு முழுவதும் பொன்னுனால மூடப்பட்டிருக்கும். அந்த மேஜையின் மேல 12 புளிப்பில்லா அப்பங்கள் 2 அடுக்குகளா, 6 6 அடுக்குகளா. அதான் நம்ம பேசிக்கலா கேட்கும்போது நம்முடைய மொத்த பைபிள்ல 66 புத்தகங்கள் இருக்குது. அதுதான் அந்த 6 6 அங்க அடுக்கி வச்சிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த 12 புளிப்பில்லா அப்பங்கள் 2 அடுக்குகளா, ஒவ்வொரு அடுக்கிலும் 6 6 அப்பங்கள் அங்க வைக்கப்பட்டிருக்கும். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 6 7ல அது குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? நோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அப்பங்கள் வந்து ஆசாரியர்கள் தவிர வேற யாரும் வந்து புசிக்க கூடாதவைகளாக அங்க வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல அந்த பரிசுத்தமான இந்த அப்பங்கள் ஒவ்வொரு 7வது நாளிலும், அதாவது ஓய்வு நாள், அந்த நாள்ல மாற்றப்பட்டு புதுசா வைப்பாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கலாம். இது வந்து யாரு தான் சாப்பிடலாம்? ஆசாரியர்கள் அவங்க தான் வந்து புசிக்கணும். பரிசுத்தமான இந்த ஒரு அப்பங்கள் வந்து ஒவ்வொரு 7வது நாளிலும் அந்த ஓய்வு நாள்ல மாற்றப்பட்டு புதுசா வைப்பாங்க. சரிங்களா? அப்ப மறுபடியும் அந்த பிக்சர் கவனிக்கும் பொழுது இந்த மேஜைக்கு எதிரில ஆப்போசிட்ல குத்து விளக்கு இருக்கு.
சரிங்களா? பாத்துங்க, அந்த மேஜைக்கு ஆப்போசிட்ல குத்து விளக்கு இருக்குது. சரிங்களா? குத்து விளக்கு இருக்கும். இது முழுவதும் பசும் பொன்னுனால அடிப்பு வேலை செய்யப்பட்டு அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போல அதுல 7 கிளைகள் இருக்கும். அந்த படத்துல பார்த்தா தெரியும். அந்த 7 கிளைகள் அதுல வந்து இருக்கும். ஒவ்வொரு கிளையிலும் ஒரு விளக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ பரிசுத்த ஸ்தலத்திற்கு வேண்டிய வெளிச்சம் இந்த ஒரு குத்து விளக்குல இருந்து தான் கிடைக்குது. தேவன் எப்படியெல்லாம் ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காரு பாருங்க. இந்த குத்து விளக்கே தனியான ஒரு பாடம் தான். அது பின்னால நம்ம பார்க்கலாம். குத்து விளக்குங்கிற ஒரு தனியான ஒரு பாடம். குத்து விளக்கு பத்தி அந்த 7 அகல்கள், அதுல எண்ணெய் எதை குறிக்குது, இந்த வாதுமை பழங்கள் எது, இதெல்லாமே தனியா நம்ம வந்து பார்ப்போம். அப்ப இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்திற்கு வேண்டிய அந்த ஒரு ஒளி வந்து குத்து விளக்கு இருந்து தான் அங்க வருது. அதே போல பாருங்க, அந்த ஒரு மதில்கள், திரைகள் மூலமா இயற்கையான வெளிச்சம் வந்து அங்க என்ன பண்ணிருக்குன்னா தடுக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அந்த 7 அகல்கள்ல இருந்து அங்க வெளிச்சங்கள் வருது. அது பரிசுத்த ஸ்தலத்துக்கு தேவையான வெளிச்சத்துக்கு. ஜன்னல்கள் எதுவும் இல்ல. அதனால இந்த ஒரு பொற்பலிபீடத்துல தூப வர்க்கம் இடப்படக்கூடிய அந்த ஒரு நேரங்கள்ல இந்த 7 குத்து விளக்குகளும் அங்க வந்து மானிட்டர் பண்ணப்பட்டு கவனிக்கப்பட்டு அதுக்கு வேணுங்கிற எண்ணெய்கள் ஊற்றப்பட்டு அதனுடைய திரிய சரி செஞ்சு அது அதனுடைய வெளிச்சம் கொடுப்பதற்குண்டான வேலைகள் பிரதான ஆசாரியினால செய்யப்படும். சரிங்களா? இது குத்து விளக்கினுடைய விஷயம். அடுத்தது அந்த அந்த பிக்சர்ல பார்க்கும்போது திரைக்கு பக்கத்துல மரத்தால செய்யப்பட்டு பொன்னுனால மூடப்பட்டு தூப பீடம் அல்லது பொற்பீடம் அங்க வந்திருக்கு. இது எதற்காகன்னா அந்த ஆசாரியர்கள் வந்து தூப வர்க்கங்களோட நெருப்போட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதன் மேல நெருப்பு மூட்டி தூப வர்க்கங்களை போடுவாங்க. அப்படி போடும்போது அது நெருப்போட இருக்கும். அதன் மீது அந்த ஒரு தூப வர்க்கங்கள் போடும் பொழுது என்ன ஆகும்னா அது சுகந்த வாசனையாக பரிசுத்த ஸ்தலத்தின நிரப்பிடும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அந்த தூப வர்க்கங்கள் போடும் பொழுது அது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பிடும். பக்கத்துல திரை இருக்கு இல்லைங்களா? அந்த திரையின் வழியா மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு தேவன் இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. என்னன்னா பரிசுத்தங்களினுடைய பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு இன்னொரு பேருங்க பரிசுத்தங்களினுடைய பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்தங்களினுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அந்த ஒரு சுகந்த வாசனையாக அது போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இதற்காகத்தான் தேவன் அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அங்க வந்து ஏற்படுத்தி வச்சிருந்தார் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல. இது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. குத்து விளக்கு, மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் பொன்னார் செய்த தூப கலசம், தூபபீடம். இதனுடைய டீடைல்ஸ் நம்ம இன்னும் பின்னால 8வது அந்த ஆசரிப்பு கூடார நிழல்களில் வந்து 8வது அத்தியாயத்தில் பிரதர் பேசுவார். அது நம்ம பாடத்தினுடைய முடிவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இப்போதைக்கு இதனுடைய விளக்கங்கள் இபிசியில் நம்ம வந்து பார்க்கும்போது பாருங்க, ஒரு கூடாரம் அப்படிங்கிறது இது மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மெய்யான கூடாரத்தினுடைய நிழல் அப்படின்னு சொல்லிட்டார் பிரதர். மெய்யான கூடாரத்தினுடைய ஒரு நிழலா இருக்குதுன்னு சொல்லிட்டார். அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஒரு குத்து விளக்கு, அங்க அந்த ஒரு குத்து விளக்கு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த குத்து விளக்கு எதை அடையாளப்படுத்துன்னா பாருங்க, சுவிசேஷ யுகம் முழுவதும் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய கிறிஸ்துவின் முழு சபையும் பிரதிநிதித்துவப்படுத்துதுன்னு சொல்றோம். சுவிசேஷ யுகம் முழுவதும் தெரிந்து கொள்ளப்படுகிற கிறிஸ்துவின் முழு சபையும் அது வந்து அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது, முக்கியத்துவப்படுத்தக்கூடியதா இருக்குது. பின்னால இதனுடைய விளக்கங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இதனுடைய இது சின்ன பகுதி பார்ப்போம். அடுத்தது அந்த மேஜை. அந்த மேஜை வந்து ஒட்டுமொத்த சபையையும் அது அடையாளப்படுத்து, திருச்சபையும் அது வந்து பிரதிநிதித்துவப்படுத்துதுன்னு சொல்றார். அதே போல அந்த மேஜையின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்பம் தேவ சமூக தப்பங்கள் படிச்சோம் இல்லைங்களா? அப்போ அது சத்தியத்தை கர்த்தர் கூட சொன்னாருங்களா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி. ஸோ அது தேவனுடைய வார்த்தையை அது பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படிங்கிறதையும் அது நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போ இந்த முதலாவது திரை அப்படின்னு சொல்லி எதை சொல்லிட்டார் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் முதலாவது திரைங்கிறது நம்ம பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது வேற. இப்போ இது எபிரேயர்ல 9ஆம் அதிகாரத்தில் முதலாவது திரைன்னு ஆரம்பிச்சார். அது பரிசுத்த ஸ்தலம், புரிஞ்சுக்கலாம். 3 திரைகள்னு பேசிக்கல நம்ம படிச்சிருப்போம். இப்போ முதலாவது திரை எதை சொல்றாருன்னா பரிசுத்த ஸ்தலத்தை. அடுத்தது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்றாரு. எபிரேயர் 9:3 இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. இரண்டாவது திரைக்குள்ள என்ன இருக்குங்களா? மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றார்.
அப்ப மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னா மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அதாவது பரிசுத்தங்களினுடைய பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்தங்களினுடைய பரிசுத்தம் என்ன அப்படின்னா, இதுதான் அந்த அந்த ஒரு பிக்சர்ல பார்த்தா தெரியும் பாருங்க. இங்க அந்த 3 விஷயங்கள், பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய 3 விஷயங்கள்: குத்து விளக்கு, தேவ சமூகத்தப்பம், அந்த பொற்பீடம். அந்த சுகந்த வர்க்கம் வந்து ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பிடுது. அதுக்கப்புறம் பக்கத்திலேயே திரை இருக்குது. திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அது வந்து போகுது. சரிங்களா? அப்ப இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குதுன்னா, உடன்படிக்கை பெட்டி இருக்குது. ஆர்க் ஆஃப் காவனன்ட், உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி இது சீத்திம் மரத்தால செவ்வக வடிவ பெட்டியாக செய்யப்பட்டு முழுவதுமாக பொண்ணுனால மூடப்பட்டிருக்கு. இந்த பெட்டி பிக்சர்ல பார்த்தா தெரியும் பாருங்க. இது சீத்திம் மரத்தால செவ்வக வடிவாக செய்யப்பட்டு முழுவதுமே பொன்னினால மூடப்பட்டிருக்குது. இதனுடைய மூடி வந்து சுத்தமான பொண்ணுனால செய்யப்பட்டிருக்கு. ஏன் மூடி? மூடி வந்து எப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கிருபாசனம் சொல்லுவாங்க. பெர்சி ஷீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்ப அந்த கிருபாசனத்தை எப்படி தேவன் வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காருன்னா, முழுவதும் பொண்ணுனால செய்யணுமா. கம்ப்ளீட்டா பொன். பொன் அப்படிங்கிறது தெய்வீக சுவாபம். அப்படின்னா தேவனுடைய சுவாபம் அதுதான். சரிங்களா? அது பொண்ணுனால செய்யப்பட்டிருக்கு. இந்த கிருபாசனத்தின் மேல ஒரே துண்டுனால அடிக்கப்பட்ட வேலையாய் பொண்ணுனால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள் இருக்குது. 2 கேருபீன்கள் அங்க செட்டை விரிச்சிருக்குங்களா? பார்த்த படத்துல பார்த்தா தெரியுமா? 2 கேருபீன்கள் இருக்குது. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பெட்டிக்குள்ள மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அப்புறம் ஆரோனுடைய தளிர்த்த கோல், அப்புறம் உடன்படிக்கையின் கற்பலகைகள் அங்க வந்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த கிருபாசனத்தின் மேல அதிப்பிரகாசமான ஒரு ஒளி தோன்றுமா. இந்த கிருபாசனத்தின் மேல, அந்த மூடி மேல மெர்சி ஷீட்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, அது மேல அதிப்பிரகாசமான ஒளி. அது என்ன ஒளினா செக்கினா ஒளி. அது செக்கினா ஒளி தோன்றும். அது என்ன பண்ணுமா, அந்த 2 கேருபீன்களின் மத்தியில ஒளிரும். அது ஒளிர்ந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரகாசம் உள்ளதா, மிக பிரகாசம் உள்ளதா அது வந்து மின்ன செய்யும். இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த ஒரே வெளிச்சம். அங்க பரிசுத்த ஸ்தலத்துல அந்த 7 அகல்களினுடைய வெளிச்சம் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல 2 கேருபீன்கள் மத்தியில அந்த அதிப்பிரகாசமான செக்கினா ஒளி வந்து வெளிச்சம் கொடுக்குங்களா. இது வந்து மகிமையான ஒளி. அப்ப இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, தேவனுடைய பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னத்தை அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குதுங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப இங்க குறிப்பிடக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருட்கள் மற்றும் அதனுடைய பனிமுட்டுகள் எல்லாமே பொண்ணுனாலேயோ அல்லது பொன்னால் முழுவதுமா மூடப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப பொன் அப்படிங்கிறது டிவைன் நேச்சர், தெய்வீக சுவாபம். அப்போ அது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருட்கள் அல்லது பனிமுட்டுகள் எல்லாமே பொண்ணுனால செய்யப்பட்டிருக்கு அல்லது பொண்ணுனால மூடப்பட்டிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. இதற்கு மாறா அந்த ஒரு பிரகாரத்தில் இருந்த ஒவ்வொரு பனிமுட்டுமே தாமிரத்தினால செய்யப்பட்டு அல்லது அதனால மூடப்பட்டு அங்க வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, சுமந்து செல்வதற்கு வசதியா மரத்தால செஞ்சு அதுக்கப்புறம் லேசான உலோகங்களால மூடப்பட்டிருக்கும். இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணத்துல இது ஒரு முக்கிய ஒரு பங்களிப்பாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, உறுதியான உலோகங்களால் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 47 50 வரைக்கும் அங்க வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த 2 உலோகங்களான அந்த ஒரு தாமரம் அப்புறம் பொண்ணு, 2 நிலைகளை அது நிழல்களாக காட்டுவதற்காக தேவன் அங்க வந்து பதிவு பண்ணி வச்சிட்டார். தாமரம் அப்படிங்கிறது எதற்கு ஒரு நிழல் அப்படின்னா பாருங்க, தாமரம் அப்படிங்கிறது தேவ தூதர்களை பார்க்கலும் சற்று சிறியதாக இருக்கக்கூடிய மனித நிலைமை. தாமரம் அப்படிங்கிறது தேவ தூதர்களை பார்க்கலும் சற்று சிறியதாக இருக்கக்கூடிய மனித நிலைமை அதை அடையாளப்படுத்தக்கூடிய. பொன் அப்படிங்கிறது தேவதூதர்கள் மற்றும் அகில உலக வல்லமைகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய தெய்வீக நிலை, டிவைன் ஸ்டாண்டர்ட், அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப பொன்னும் தாமரமும் பார்க்கறதுக்கு அப்படியே மின்ற மாதிரி தான் இருக்கு, தோற்றத்தில் ஒரே மாதிரியா இருக்கு.
ஆனா தன்மையில, அதனுடைய சுவாபத்துல அது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வேறுபட்டு இருக்குது. அப்ப மனித தேவ சாயலா இருந்துட்டாலும், தன்மையில பார்க்கும் பொழுது, தன்மையிலும் அதனுடைய செயல்பாடுகளிலும் இந்த பூமியின் நிலைகளுக்கு ஒத்ததாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து இப்படியாக அதனுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய விஷயங்கள் அங்க வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு பிரியமான சகோதரர். ஏன் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது வரப்போகிற நன்மைகளினுடைய மிகப்பெரிய ஒரு நிழலாக இருக்குது. இந்த 2ஆம் திரை அப்படிங்கிறது மனித சரீரத்தினுடைய மரணத்தை அது பிரதிநிதித்துவப்படுத்துது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலமானது யெகோவா தேவனுடைய சமூகத்தை, அதாவது பரலோகத்தை அது பிரதிநிதித்துவப்படுத்துதுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ புதிய சிருஷ்டிகள் மாம்சத்தில் இருந்துட்டாலும், அவர்கள் உண்மையான ஜீவியத்தோட அந்த உலகம் மற்றும் அவ்விசுவாசிகளுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணுங்கிறத அந்த ஒரு அந்த ஒரு தெய்வீக சுவாபம் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்போ தேவனுக்குன்னு தங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த முதல் திரைக்குள்ள நடக்குது. அப்போ பொன் குத்துவிளக்கினுடைய அந்த ஒரு உள் வெளிச்சத்துல களிகூறணும். அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய இருள்ல மூழ்கி கிடக்குறாங்க இல்லைங்களா, அந்த வெளிச்சங்கள் தெரியாதவங்க, அவங்க கிறிஸ்து இயேசு அவர் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த ஒரு சமூகத்து அப்பங்களாகிய புளிப்பில்லாத விசேஷ ஆவிக்குரிய ஆகாரத்தை உண்ணக்கூடியவர்களாகவும், பொன்பீடத்துல சுகந்த வர்க்கங்களை போடக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்கிறது புரிந்து கொள்ளலாம். மேலும் அங்க சகோதரர் சொல்லும்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சொல்லும் பொழுது மரண பரியந்தம் உண்மையா இருந்து, எப்படிங்களா, மரண பரியந்தம் உண்மையா இருந்து பரம அழைப்புக்குரிய அந்த ஒரு பந்தய பொருளை பெற்று முதலாவது உயிர்த்தெழுதல்ல பங்கு கொள்ளக்கூடிய அந்த ஒரு பூரணராக்கப்பட்ட புதிய சிருஷ்டியை அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இந்த புதிய சிருஷ்டிகள் மாம்சீக சிந்தை, மாம்சீக சரீரம் அப்படிங்கிற அந்த 2 திரைகளுக்கு அப்பால மகிமையான ஆவிக்குரிய சரீரத்தையும் ஆவிக்குரிய சிந்தையும் அவங்க வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இவங்க திரைக்கு பின்னால பிரவேசிச்சு தங்களது புது ஜீவியத்திற்காக தம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு வழிகாட்டி பின்பற்றி முன்னோடியாக அவரை போல மாறி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இவங்க விசுவாசத்தின் மூலம் அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆவிக்குரிய சிந்தையோட அந்த ஒரு சிருஷ்டிப்பினுடைய விஷயங்கள்ல பெற்றுக்கொண்டு திரையின் துவாரத்தின் வழியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அந்த ஒரு மகிமை, கனம், சாவாமை இதை வந்து அவங்க வந்து அறிந்து கொள்றாங்க. இந்த விசுவாசம் வந்து திரைக்கு அப்பால நுழைவதற்கு ஆத்துமத்திற்கும் நித்தியத்திற்கும் அது உறுதிக்குமான நங்கூரமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் வந்து சொல்றார். இப்படியாக அந்த ஒரு முதலாவது அத்தியாயத்தில் அந்த மேலான பலிகளினுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழல்கள்ல இந்த முதலாவது அத்தியாயத்தில் இந்த விஷயங்களை வந்து இங்க நம்முடைய மூத்த சகோதரர் குறிப்பிட்டார். அடுத்தது 4வது வசனம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூட வாசிங்க. அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்றக்காடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டு பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளித்துக்கோளும் உடன்படிக்கையின் கற்பலகையும் இருந்தன. இங்க சொல்றார் மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி. உடன்படிக்கை பெட்டி, கர்த்தர் இயேசுவும் சபையும் மகிமையடைந்த ஒரு நிலை. உள்ள இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அப்ப கிறிஸ்து மற்றும் சபையினுடைய அது அழியாமை அந்த ஒரு நிலையை அதை அடையாளப்படுத்துது. அடுத்தது ஆரோனுடைய தளிர்த்தக்கோள் அப்படிங்கிறது தேவன் கிறிஸ்துவ ராஜாவாக அங்கீகரித்ததற்கு அடையாளமாக. ஏன்னா அந்த ராடு, அதாவது கோல் அப்படின்னாலே ராட், உங்களுடைய கோலும் உமது தடியமனை தேற்றும், அந்த ராட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஆளுகை, ஒரு அத்தாரிட்டியை வந்து அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அடுத்தது என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா உடன்படிக்கையின் கற்பலைகள் இருக்குது. இந்த கற்பலைகள் அப்படிங்கிறது தேவனுடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள். ராஜ்யத்துல எல்லாருக்கும் போதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இதை வச்சிருக்காரு. அதுல 2 பக்கமும் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். யாத்திராகமும் 32:15 நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, யாத்திராகமும் 32:15 பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் 2ம் அவன் கையில் இருக்குது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த பலகைகள் என்ன பண்ணியிருக்கீங்களா, 2 பக்கம் எழுதியிருக்கு, ஜெராக்ஸ் காப்பி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கும் இல்லைங்களா, அது போல
இருபுறமும் எழுதப்பட்டிருக்குது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் அது எழுதப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். மேலும் அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியினுடைய விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது பாருங்க, அதுல அப்படின்னா அந்த கிருபாசனத்தோட கூடிய அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி காணப்படுது. அதுல பொன்னார் செய்த தூப கலசம் அப்படிங்கிறது பொன் தூபபீடம். இந்த இந்த வசனத் இந்த ஒரு விளக்கத்தை நாம கவனிக்கலாம் பாருங்க. ஏன்னா 2வது வசனத்துல அந்த பொன் தூப பீடத்தை நாம வந்து படிச்சோம். சேரணும்னு சொன்னோம். ஏன்னா அது பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குதுன்னு சொல்லி. அப்ப ஆனா எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த பொன் தூப கலசம் வந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு சகோதரர் எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா, பொன் தூப பீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள இருந்திருக்க முடியாது. இது நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். இருந்திருக்க முடியாது. ஒன்று அப்போஸ்தலர் வந்து வாய் தவறி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய் தவறி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவர் சொல்வதை எழுதிய அவருடைய உதவியாளர்கள் திரைக்கு முன்பாக என்பதற்கு பதிலாக திரைக்கு பின்னால் என்று தவறான வார்த்தையை போட்டிருக்கணும்னு சொல்றார். இதான் டயக்லாக்ல வந்து இந்த விஷயங்கள் வந்து அங்க வந்து இருக்குதுன்னு சொல்லி சகோதரர் சொல்றார். ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்கணும் தேவன் கிளியரா சொல்லிட்டாங்க. குத்துவிளக்கு, மேஜை, தேவ சமூகத்தப்போ, அதுக்கப்புறம் வந்து தூப கலசம் இருக்கணும், பொற்பீடம் இது இருக்கணும்னு சொல்லிட்டார். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பொற்பாத்திரம், மண்ணா வைக்கப்பட்ட அந்த ஒரு பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோடு, கற்பலைகள் இருக்கணும். இது தேவன் வந்து கிளியரா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்த ஒரு விஷயம். அப்ப அங்க மாறி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க வந்து குறிப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்ப முழுவதும் பொன்னால் பொதிக்கப்பட்டிருந்த அப்படின்னா எல்லா பக்கங்களிலும் பொன்னால மூடப்பட்டிருக்குது. அப்ப அந்த பொற்றகடு அப்படிங்கிறது திவ்ய சுவாபத்தினுடைய அந்த ஒரு அடையாளம். அதாவது டிவைன் நேச்சர், சிம்பிள் ஆஃப் த டிவைன் நேச்சர். இப்படித்தான் இருக்குது அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா தெரியும். உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது தேவனுடைய நித்திய நோக்கத்தை அது பிரதிநிதித்துவப்படுத்துது, தலையும் சரீரத்தையும். கிறிஸ்துவில மனுக்குலத்திற்காக அவருடைய முன்குறிக்கப்பட்ட ஐஸ்வர்யம் மற்றும் கிருபையின் ஏற்பாட்டை அது பிரதிநிதித்துவப்படுத்துது. சரிங்களா? அடுத்தது அந்த பாவ நிவாரண நாளினுடைய பலிகள், காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா நிறைவடையும் போது அன்பு தனது திட்டத்தின் முடிவுகளை காண காத்திருக்கும். அன்பு தேவனுடைய தெய்வீக குணலட்சணம் 4 தெரியும். அந்த அன்பு வந்து தன்னுடைய திட்டத்தினுடைய முடிவுகளை காண காத்திருக்குது. அங்க ரத்தம் தெளிக்கப்படும் போது தேவனுடைய நீதி போதும், எல்லாம் முடிந்தது என்று சத்தமிடும். அப்போது அன்பும் வல்லமையும் செயல்படுவதற்கான தருணம் ஆரம்பிக்குது. பாருங்க, அன்பு, நீதி, அடுத்தது வல்லமை வந்தாச்சு. அங்க தருணம் ஆரம்பிக்குது. மீட்கப்பட்ட மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க அவை சிறகடித்து விரைந்து செல்லும். அந்த கேர்பீன்கள் இருக்கு இல்லைங்களா, 2 கேர்பீன்கள் அப்படியே ரெடியா, சிறகடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது விரைந்து செல்வதற்கு அது ரெடியா இருக்குது. அடுத்தது இப்படியாக நீதி திருப்தி செய்யப்படும் போது வல்லமை அதனுடைய வேலையை தொடங்கிரும். நீதி, தேவனுடைய நீதி அங்க வந்து நிறைவேற்றப்படும் போது அடுத்த குணலட்சணம், தேவனுடைய அடுத்த குணலட்சணம் அங்க வேலை செய்யணும்னா வல்லமை அதனுடைய வேலை என்ன, அதை தொடங்க ஆரம்பிக்கும், சிறகடிச்சு பறக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா உடன்படிக்கை பெட்டி அல்லது தெய்வீக தயவுகளின் பாதுகாப்பான களஞ்சியமாகிய கிறிஸ்து எனும் அதே பிரதிநிதி அல்லது கருவி மூலமாக அன்பு தன் பணியை செய்யும் இடங்களிலெல்லாம் வல்லமையும் செயல்படும். அன்பு செயல்படக்கூடிய இடங்கள் எல்லாம் தேவனுடைய வல்லமையும் செயல்படும். என்னன்னா தேவனுடைய கிருபை சென்று சேரும் எல்லாருக்கும். அதைத்தான் அங்க வந்து சொல்றார். இப்போ அன்பு அது கூட சேர்ந்து அந்த அன்பு என்னன்னா வல்லமையோடு அது வந்து செயல்படும் அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றார். அப்ப இது உடன்படிக்கை பெட்டியினுடைய ஒரு விளக்கமா இருக்குது. அடுத்தது சொல்றாரு மண்ணா வைக்கப்பட்ட அந்த ஒரு பொற்பாத்திரம். அப்போ அது வந்து ஒரு ஞாபக குறியாக, பொற்பாத்திரம் அப்படிங்கிறது அது ஒரு ஞாபக குறியாக அங்க தேவன் வந்து சொல்றார். சரிங்களா? அது ஞாபக குறியாக, மெமோரியல். தேவன் அற்புதமாக மன்னாவை அழியாமல் பாதுகாத்திருக்கார் அப்படின்னா அது சாகாமையை, அழியாமை அது பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படிங்கிறது அங்க வந்து சொல்றார். அதான் வெளிப்படுத்துதல் 2:17 ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் என்ன பண்றேன்னா மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். அதான் சொல்றார் பாருங்க, ஆவி சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு சொல்லி
அப்ப இது நம்முடைய கர்த்தருடைய மாம்சீக சரீரத்தை அது பிரதிநிதித்துவப்படுத்தலாம். ஒருவேளை அது தேவனுடைய அன்பின், கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் மற்றும் நமது மீட்பின் ஒரு மாபெரும் நினைவுச் சின்னமாக எங்கோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கலாம். மன்னாவை கொண்டிருந்த அந்த ஒரு பொற்கலசம் அப்படின்னு. அடுத்தது என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோல். இப்போ தளிர்த்த அப்படின்னா முளைத்த. அது வாதுமை, அதாவது பாதாம் மரத்தின் ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, பாருங்க, இலைகளுக்கு முன்பே அது மொட்டுகள் தோன்றுங்களாம். இலை வந்து தான் மொட்டுகள் வரும். ஆனா இது இலைகளுக்கு முன்பு அது மொட்டுகள் தோன்றும். ஸோ ராஜரீக ஆசாரியத்துவம் அப்படியாகத்தான் இருக்குது. அவர்கள் தங்களை வெளிப்பிரகாரமாக அறிக்கைகளை காட்டும் இலைகள் காணப்படுவதற்கு முன்பே பலியிடுறாங்க அல்லது கனி கொடுக்க தொடங்குறாங்கன்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஆசீர்வாதமும் பலன் தருவதும் ஊழியம் செய்வதற்கான பாக்கியமும் நிஜமான லேவியருக்கு உரியது அப்படிங்கிறது தான் அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோல் அது அடையாளப்படுத்துது. இந்த ஆரோனுடைய கோல் அப்படிங்கிறது ராஜரீக ஆசாரியத்துவத்தின், அதாவது தலையும் சரீரமும் ஆகிய கிறிஸ்துவின் ஏற்புடைய தன்மையை, பிதாவினால ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை, அந்த ஒரு நிலையை அது வந்து பிரதிநிதித்துவப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது இருபுறமும் எழுதப்பட்ட அந்த ஒரு கற்பலகைகள் அப்படின்னா நியாயப்பிரமாண கற்பலகைகள். ஸோ நியாயப்பிரமாணம் நிஜத்துல நமது தலையாகிய கிறிஸ்துவுல நிறைவேற்றப்பட்டுச்சு. புதிய சிந்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நம்மளும் அது நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படுது அப்படிங்கிறத அது பிரதிநிதித்துவப்படுத்துது. மேலும் சட்டப்பூர்வ அதிகாரமானது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுபவராகிய தலையும் சரீரமுமாகிய கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் இது குறிக்குது. உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்தில் இருந்த போது இந்த கற்பலகைகள் அதுல காணப்பட்டுச்சு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கு. ஸோ நியாயப்பிரமாணம் அப்போதும் தெய்வீக உடன்படிக்கையின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இங்க சகோதரர் சொல்றார். இப்படியாக அதனுடைய விளக்கங்கள் சொல்லிட்டு அடுத்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்போது சமயமில்லை. இங்க சொல்றாரு பாருங்க, அதற்கு மேல மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருக்குது. சரிங்களா? மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு இவைகளை குறித்து விவரமா பேசுறதுக்கு இப்ப சமயம் இல்லைங்கிறார். அப்ப அந்த கிருபாசனம் அப்படிங்கிறது தேவனுடைய நீதியை அதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இவைகளை பற்றி விவரமா பேச சமயம் இல்லை அப்படிங்கிறதாக இங்க சொல்றாரு இல்லைங்களா? இதனால அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இதற்கு மேல அவருக்கு எது தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரா அப்படின்னா இல்ல. ஒரு ஆவியில புரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான், இப்ப இந்த காலப்பகுதியில் இவ்வளவுதான் சொல்லணும். தேவனுடைய வழிநடத்துதல் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டார். அதனாலதான் அவர் அந்த ஒரு வார்த்தை சொல்றார், தேவனுடைய வழிநடத்தல். அப்ப அது இவ்வளவு சொன்னா போதுன்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா பின்னால ராஜ்யத்தின் ராஜாக்களாக வரக்கூடியவங்க ஆராய்வாங்க. திருச்சபையின் பிள்ளைகள் ஆராய்வாங்க. 7ஆம் தூதன் எழுத்துக்கள் மூலியமாக ஆராய்வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அங்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா விவரமா பேசுறதுக்கு இப்ப சமயம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்லி 7ஆம் தூதன் மூலியமாக நிறைய காரியங்கள் அங்க வந்து வெளிப்படும் அப்படிங்கிறது வந்து. அப்போ அதற்கு மேலே அப்படின்னா அதற்கு மேலாக அப்படின்னா மகிமையுள்ள கேருபீன்கள் அப்படின்னா அதன் மேல் ஒரே தகடாக அடிக்கப்பட்ட அந்த பாருங்க, அந்த கேருபீன்கள் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. அடிக்கப்பட்ட பொன்னுனால செய்யப்பட்ட 2 பொன் கேருபீன்கள் அங்க காணப்படுது. 2 என்னன்னா, ஒன்னு தெய்வீக அன்பையும் வல்லமையும் அது பிரதிநிதித்துவப்படுத்துது. நீதி திருப்தி செய்யப்பட வரையிலும் தெய்வீக அன்போ வல்லமையோ செயல்பட முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன, எப்பவுமே தேவனுடைய தெய்வீக குணலட்சணங்கள்ல மிக முக்கியமானது, தேவன் முதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்னன்னா நீதி தான். தேவன் அன்பாகத்தான் இருக்கிறார், படிச்சிருக்கிறோம். தேவன் அன்பாகத்தான் இருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்பா நீதியா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீதி தான் முதல்ல நிற்கும். நீதிக்கு தான் அவர் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போ அங்க சொல்றாரு, நீதி திருப்தி செய்யப்படும் வரையிலும் தெய்வீக அன்போ வல்லமையோ செயல்பட முடியாது. எனவே அவை எப்போது நகர, அதாவது அது சிறகடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு இல்லைங்களா அந்த கேருபீன்கள், சிறகடித்து எழும்ப வேண்டும் அப்படிங்கிறத அறியும் விதமாக நீதியை நோக்கி உட்புறமாக பார்த்து கொண்டிருக்கும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அது சாதாரணமா அங்க தேவன் அதை வடிவமைக்கல கேருபீன்களை. அது எப்படி வடிவமைச்சிருக்காருன்னா பாருங்க, அது நீதியை நோக்கி உட்புறமாக பார்த்து கொண்டிருக்கும் வகையில அது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அங்க வந்து
இந்த பெட்டிக்கு மேல அங்க வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கிருபாசனம் இருக்குதுங்கிறது இது படிக்கிறப்ப நம்ம கேருபீன்களை குறித்து நம்ம வந்து படிச்சுட்டு வரோம். இந்த ஒரு கேருபீன்களை குறித்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து நிறைய வசனங்களில் படிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 80:1 சங்கீதம் 80:1 இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். இங்க சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். யார் வாசம் பண்றாங்க? பிதாவாகிய தேவன் தான் கேருபீன்கள் மத்தியில என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா வாசம் பண்றாரு. அந்த விஷயங்களை தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா குறிப்பிடுறார். மீண்டும் கூட வாசிக்கலாம் பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே கேருபீன்களின் மத்தியில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலேவுக்கும் சொல்லி அனுப்பினார்கள். ஆ, அங்கே அங்கே ஏலியின் 2 குமாராகிய ஓப்பினியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியில் இருந்தார்கள். இங்க சொல்றாரு பாருங்க, அங்கேயும் கேருபீன்கள் மத்தியில வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டி. அப்ப கேருபீன்கள் மத்தியில பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தா வாசம் பண்றான்னு சொல்லி சொல்றோம். மேலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூட வாசிங்க. கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். அங்கே அதை தான் சொல்றாரு. அதாவது கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் அப்படி. மேலும் வாசிக்கலாம் ஏசாயா 37. எதுக்காக இந்த ரெஃபரன்ஸ்னா கேருபீன்கள் மத்தியில யார் வாசம் பண்றாங்க, அதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ். சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். சொல்றாரு பாருங்க, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேலின் தேவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்படியாக கேருபீன்களின் மத்தியில அங்க வந்து இஸ்ரேலின் தேவன் வாசம் பண்றாருன்னு சொல்லி நாம அடுத்தது கிருபாசனத்தை குறித்து அந்த மெர்சி சீட்டு குறித்து சகோதரர் சொல்லும் பொழுது தேவனுடைய ஏற்பாட்டினால அங்கே இரக்கம் பெறப்பட்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோன் வசனங்கள் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இங்க அந்த தேவனுடைய ஏற்பாட்டினால இந்த இரக்கம் பெறப்பட்டதால அவ்வாறு அழைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. இது பிராயச்சித்த அல்லது பாவ நிவர்த்தி பீடம் என்று அழைக்கப்படுவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இந்த கிருபாசனத்தை பிராயச்சித்த செய்யறம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த ஒரு பீடம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏனெனில் அதன் மேலதான் தெய்வீக நீதியின் கோரிக்கைகளை தனித்த அல்லது திருப்திப்படுத்திய பலிகளினுடைய ரத்தத்தை ஆசாரியன் என்ன பண்றாருன்னா அங்கதான் செலுத்துறாருங்களா. ஸோ அதனாலதான் அந்த ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சவர். ஸோ மேலும் அங்க கவனிக்கும் பொழுது இந்த ஒரு கிரேக்க வார்த்தை அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கிளாஸ்டேரியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிளாஸ்டேரியான் அப்படின்னா சமாதானப்படுத்துறது, சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் அந்த கிருபாசனம். கிருபாசனத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா கிளாஸ்டோரியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ இது இது எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னா தேவனை சாந்தப்படுத்தக்கூடிய இந்த மெர்சி சீட். அதான் பாருங்க அந்த பிக்சர்ல மூடிக்கு மேல அந்த ஒரு கேருபீன்கள் இருக்குது, அந்த மூடி தான் கிருபாசனம். இந்த பெட்டிக்கு மேல மூடியா அமைந்திருக்கக்கூடியது கிருபாசனம். இது கெட்டி தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு பலகை. இதன் 2 முனைகள்ல அதே உலோகத்தால் செய்யப்பட்ட 2 கேருபீன்கள். அது நிற்கும் பலகையினுடைய மையத்தை நோக்கியவாறு சிறகுகள் மேல் நோக்கி தூக்கப்பட்ட நிலையில பறக்க தயாரா இருக்கிறது போல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கேருபீன்களுக்கு இடையில கிருபாசனத்தின் மேல யெகோவா தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒளி, அதுதான் செக்கினா ஒளி இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவை குறிச்சது போல இந்த கிருபாசனம் மகிமையின் வெளிச்சம் மற்றும் கேருபீன்கள் அனைத்துமே சேர்த்து கிறிஸ்துவுக்கு யார் தலை? தேவன் தலையா இருக்கிறார் அப்படிங்கிறது அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அது யெகோவா தேவன் தான் எல்லாத்துக்கும் தலையா இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அது அடையாளப்படுத்தக்கூடியது. அதனாலதான் அந்த பெட்டி மேல அந்த கிருபாசனம் இருக்குது. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படியோ அதே போலதான் யெகோவா தேவனுக்கும்
அந்த குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்களினால அவர் இங்க நிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே அரேஞ்ச்மெண்ட் தான். கிறிஸ்துவுக்கு எவ்வளவு நிழல்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதே போலதான் இங்கேயும் வந்து அந்த கேருபீன்கள் இருக்கிறது, அந்த கிருபாசனத்தினுடைய அந்த ஒரு மூடி இருக்கிறது, இதெல்லாமே தேவனுக்கும் அதே குணலட்சணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பொருட்கள் இங்க வந்து ஒரு நிழலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ செக்கினாவினுடைய அந்த ஒரு மகிமை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு வெளிச்சம் வந்து யெகோவா தேவன் தான் அகில உலகத்திற்கும் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதையும் அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஸோ இது குறித்து வேதாகமத்தில் ஏராளமான வசனங்களின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ பொண்ணுனால ஆன அந்த ஒரு பலகையா இருக்கக்கூடிய அந்த ஒரு கிருபாசனம் அல்லது மிக சரியான கிருபாதார பலின்னு சொல்லலாம். ஏன்னா தெய்வீக நியாயத்தினுடைய அந்த ஒரு தேவையை திருப்தி செய்யக்கூடிய ஆசாரியன் அதன் மேல அந்த ஒரு பலியினுடைய ரத்தத்தை சமர்ப்பிக்கிறார். யெகோவா தேவனுடைய முக்கியமான குணநலன்களோட அந்த ஒரு நியாயத்தை அது குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ தேவனுடைய சிங்காசனம் நியாயத்தின் மேல அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்குதுங்கிறது அது அடையாளமாக சொல்லுது. அதான் நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக இருக்குது. யோபு 37:23 சொல்றாரு, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர், அவர் மகா நீதிபரர், அவர் ஒடுக்க மாட்டார். சர்வ வல்லவரை நாம கண்டுபிடிக்க கூடாது. அடுத்தது ரோமர் 3:25 சொல்றாரு, தேவன் பொறுமையாயிருந்த, வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 25-26 தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறவனையும் நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி அக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். அடுத்தது 26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இங்க சொல்றாரு பாருங்க, அதாவது கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்திட்டார் தேவன். மனித ரட்சிப்புக்கு தேவனுடைய நியாயம், ஞானம், அன்பு, வல்லமை ரொம்ப மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். அதாவது தேவனுடைய நீதி, ஞானம், அன்பு, வல்லமை, இதுதான் தேவனுடைய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் பிரியமான சகோதரர். அந்த 2 கேருபீன்களை குறித்து நாம் வந்து பார்த்தோம். அதாவது யெகோவா தேவனுடைய 2 முக்கிய குணநலன்களான அந்த தெய்வீக அன்பு, தெய்வீக வல்லமை அது குறிக்கக்கூடியதா இருக்கு. இது வந்து நியாயம் என்ற அந்த ஒரு அடிப்படை கொள்கையில அன்பு மற்றும் வல்லமையை சேர்த்து ஒரே நிலையில ஏகமனதா இசைவா அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றார். இது எல்லாமே ஒரே துண்டுனால செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ நியாயம் முழுமையாக திருப்தி செய்ய வரைக்கும் அந்த அன்போ வல்லமையோ அங்க வந்து செயல்படாதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்படியாக அந்த ஒரு கிருபாசனத்தை குறித்து இந்த இடத்தின் மீது தான் பாவங்களுக்கு பாவ நிவர்த்தி திருப்தியாக தேவன் ஏற்றுக்கொண்ட அந்த பாவ நிவாரண பலியினுடைய ரத்தத்தை பிரதான ஆசாரியன் தெளிக்கிறார். உடன்படிக்கை பெட்டியின் மூடியாக அமைத்துட்டு அந்த ஒரு பொற்பலகை இது அடுத்து கவனிக்கலாம் பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். உடன்படிக்கை பெட்டியால பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் குமாரனும் அவருடைய மணவாட்டியும் மூடியால பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பிதாவோடு ஒன்றுபட்டிருக்கும் காரியமானது கிருபாசனம் அந்த பெட்டியின் மூடியாகவும் அதன் தலையாகவும் இருந்தது என்ற உண்மையால காண்பிக்கப்படுது. மீண்டும் நம்ம இதை கொஞ்சம் கவனமா படிக்கலாம். உடன்படிக்கை பெட்டியால பிரதிநிதித்துவப்படுத்தப்படக்கூடிய அந்த ஒரு குமாரனும் அவருடைய மணவாட்டியும், உடன்படிக்கை பெட்டி வந்து குமாரனும் அவருடைய மணவாட்டியும், மூடியால பிரதிநிதித்துவப்படுத்தப்படக்கூடிய பிதாவோடு ஒன்று பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் கிருபாசனம் அந்த பெட்டியின் மூடியாகவும் அதன் தலையாகவும் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு உண்மை அங்க வந்து நிரூபிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றோம். இப்படியாக அங்க அந்த ஒரு கிருபாசனத்தின் மேல அந்த சேர்பீன்கள் வந்து என்ன பண்ணுன்னா நிழலிடப்பட்டிருக்குது, கிருபாசனத்தை நிழலிடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அங்க வந்து. அப்போ தெய்வீக அன்பு
ரட்சிக்கக்கூடிய முழு திட்டத்தையும் வகுக்க அது வந்து தூண்டக்கூடியதாக இருக்குது. அப்ப தேவன் இந்த ஒரு உலகத்தை அன்பு கூர்ந்ததுனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு நியாயத்திற்கு வேண்டிய அந்த ஒரு ஈடுபலி கிரயத்தை கொடுக்கும்படி அவர் வந்து செஞ்சிட்டார். அதனால பாவம் பிரவேசித்தது முதல் அன்பானது ரட்சிக்கும் பணியில கிரியை செய்து கொண்டு வருது. அப்போ உலகத் தோற்றத்திற்கு முன்னே இந்த ஒரு காரியம் வந்து செய்யப்பட்டு வந்திருக்குது. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து நமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். தேவன் ஒரு பெரிய தெய்வீக ஒழுங்குமுறைகளை வச்சிருக்காரு. உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக, நம்மளுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்றார். மேலும் எல்லா காரணங்களுக்கும், எல்லா தெய்வீக படைப்பினுடைய சாராம்சங்களுக்கும் எல்லாத்துக்கும் தலை யார் அப்படின்னா பிதாவாகிய தேவன் தான். அதைத்தான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலைவராய் இருக்கிறார் என்று, ஸ்திரீக்கு புருஷன் தலைவராய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுதான் டிவைன் அரேஞ்ச்மெண்ட். நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். தேவன் விரும்பிட்டது என்னன்னு சொல்லிப்பட்டா, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்க சொல்லிட்டாரு? இந்த உடன்படிக்கை பெட்டியில, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ல சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் நான் தான் தலை அப்படின்னு அங்க வந்து தேவன் முன்னதாகவே அவர் நியமிச்சு காமிச்சிட்டார். சகோதரர் ஒரு 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 வார்த்தை கொடுக்குறாங்க, ஒரு சென்டென்ஸ். கலகக்கார மனுஷனை ரட்சிக்க அன்புதான் முதலாவது வழியை அங்க வகுத்து கொடுத்துருக்குதுன்னு சொல்லி. கலகக்கார மனிதனை ரட்சிக்க அன்புதான் முதலாவது அங்க வழியை வகுத்து கொடுத்துருக்குதுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ பாவ நிவாரண நாளினுடைய அந்த ஒரு பலிகள், காளை மற்றும் வெள்ளாட்டுக்கடா நிறைவேறும் போது அன்பு அதனுடைய பலன்களை பார்ப்பதற்கு மிக ஆவலா காத்து கொண்டிருக்கு. ரத்தம் தெளிக்கப்படும் போது அங்க நியாயம் கத்தும். இது போதும், எல்லாம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் அன்பும் வல்லமையும் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப மீட்கப்பட்ட மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க தங்களுடைய ரெக்கைகளை விரிக்கும் அந்த ஒரு நியாயம் திருப்தி செய்யப்படும் பொழுது அன்போடு இணைந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு வல்லமையானது அதே கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய கிருபைகளால் நிறைந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலம் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது ஒரு தெய்வீக குடும்பத்தினுடைய ஒரு ஒருமைப்பாடாக இருக்கு. அந்த ஒற்றுமை குமாரனையும் அவருடைய மணவாட்டியும் நிழலாக காண்பிக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டிக்கு மூடியாக பிதாவாகி தேவன் இருப்பதை இசைவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு மூடிதான் பெட்டிக்கு தலையா இருக்குது. இப்ப சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல முழு கிறிஸ்துவிற்கு, அதாவது சபையும் கிறிஸ்துவும் தேவன் தலையா இருக்கிறார். இந்த ஒற்றுமையை குறித்து தான் இங்க நம்முடைய கர்த்தர் கூட சொல்றாரு பாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறவர்களே. இந்த ஒற்றுமையை குறித்து அங்க வந்து கர்த்தர் சொல்லிட்டாங்க, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாம நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ற, அவர்கள் உம்முடையவர்களே. கிறிஸ்து சொல்றாரு, நம்மெல்லாம் யாருடையவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஜெபம் ஏறெடுத்தாருன்னா, நாம பிதாவினுடையவர்கள், தேவனையுடையவர்கள். அவரே சாட்சி கொடுத்துட்டார். யோவான் 17:21 சொல்றாரு, அவர்கள் நான் அவர்களெல்லாம் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதையும் உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இதுதாங்க தேவன் கிட்ட அங்க கர்த்தர் வேண்டிக்கிட்ட ஒரு அருமையான ஒரு ஒருமைப்பாட்டினுடைய மன்றாட்டு. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மள ஒன்னா இருக்கணும். அந்த ஒன்னஸ் நம்மள ஒன்னா இருக்கணும்னு சொல்லி இன்றைய தினத்தில் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி
ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய விசேஷித்த பலிகளினுடைய ஒரு நிறைவேறுதலா இருக்கு. பெட்டர் சாக்ரிஃபைஸ். ஸோ எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து தேவனுக்குள்ள இருக்கிறார். இதுதாங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஏற்பாடு. இதுக்கு தான் நிழல்ல அங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து காண்பிச்சிட்டார். ஸோ இதனுடைய விஷயங்கள் காரியங்கள் வந்து பார்க்கும் பொழுது, அதாவது அந்த விசேஷித்த பலிகளினுடைய மேலான பலிகளினுடைய ஆசரிப்பு கூடார நிழல்கள் அப்படிங்கிற புஸ்தகத்துல ரொம்ப தெளிவா டீட்டெயிலாக எழுதியிருக்கார். ஸோ அதில் நம்ம 2 அத்தியாயங்கள் மட்டும் தான் நம்ம வந்து இன்றைய தினத்துல இந்த ஒரு பகுதிக்காக நம்ம வந்து எடுத்து தியானிச்சிருக்கிறோம். ஸோ கடைசியாக சகோதரர் இந்த ஒரு பகுதியை நிறைவு செய்யும்போது எப்படி சொல்றாருன்னா, ஒரு கவிதை சொல்றார். ஆ இவைகளெல்லாம் ராஜரீக வழிகள், அனைவரும் ஒரு ராஜாவின் பிள்ளைகள், அழியாத தெய்வீக கிரீடத்தின் சுதந்திரர்கள். மேலும் இதோ களிப்புடன் அவர்கள் பாடுகிறார்கள். பின் ஏன் அவர்கள் அங்கனம் தோன்றுகின்றனர்? ஏன் அவர்கள் அவ்வளவு நிந்தனையுடன் இருக்கிறார்கள்? ஏனெனில் அவர்களது மகிமையின் வஸ்திரம் தென்படவில்லை, உலகம் அதை உணரவில்லை, சர்வ வல்லமுள்ள தேவன் உணர்ந்திருக்கிறார், எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கிறார். ஏன் அவர் உணர்ந்திருக்கிறார்? எல்லாமே அவருக்கு ஏன் தெரியும் அப்படின்னா, தேவன் அனந்த ஞானம் உள்ளவர். அவருடைய தெய்வீக ஏற்பாட்டில் முதலே படிச்ச பிள்ளைங்கள உலக தோற்றத்திற்கு முன்பே எல்லாம் குறிச்சு வச்சு, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை முறைகள் அங்கே வந்து அடங்கி இருக்குது. எந்தெந்த நேரங்களில் நம்ம எப்படியெல்லாம் செயல்படுவோம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். அதனாலதான் தேவன் வந்து சொல்றாங்க, ஜீவ புஸ்தகத்தில் உன்னுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. அதை கிறுக்கி போடாமல் பார்த்து கொள்ளக்கூடியது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. அப்ப நாம் காண்பிக்கக்கூடிய செயல்பாடுகள், நாம் செலுத்தக்கூடிய கிரியைகள், இதுதான் தேவன் கிட்ட இருந்து நல்ல பேரைய, அதாவது நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் நீ பிரவேசி அப்படிங்கிற அந்த மேலான ஒரு வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா அநேகருடைய அன்பு தணிஞ்சு போயிடும். கடைசி நாட்கள்ல அநேகருடைய அன்பு தணிஞ்சு போயிடும். ஆனா நம்முடைய அழைத்தவருடைய அன்பு ஒரு காலம் தனியாது. நம்மளை அழைத்தவருடைய அன்பு ஒரு காலம் தனியாது. ஆனா நம்முடைய அழைத்த தேவன் அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஒரு தேவனாகத்தான் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சொல்லே. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவன் அவருடைய பரிசுத்த வேதத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளினுடைய ஒரு எழுத்துக்களும் சிறு பகுதிகளும் பெரு பகுதிகளும் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நிழல் ஆனா விஷயங்கள்ல நிஜமான காரியங்கள் இருக்குது. அது கிறிஸ்துவை பற்றியது, அது வரும் மகிமைக்குரியது, அது சபையை பற்றியது, அது நம்மை பற்றியது. அந்த உணர்வோடு நம்ம தொடர்ந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இதோட இந்த ஒரு 1 to 5 வசனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம வந்து முடிச்சுட்டு, அடுத்த வாரம் தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் 16வது வசனத்திலிருந்து நம்ம வந்து தொடர்ந்து தியானிக்கலாம். அப்புறம் மறுபடியும் 6வது வசனத்துக்கு வந்துடலாம். அப்போ அந்த 16வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, அந்த 8ஆம் அதிகாரம் முடிச்சோம் இல்லைங்களா, புது உடன்படிக்கை குறித்து 8ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். இஸ்ரேல் ஜனங்கள் கூட பண்ணக்கூடிய அந்த ராஜ்யத்தில் பண்ணக்கூடிய புது உடன்படிக்கையினுடைய விஷயங்கள். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான், அந்த புது உடன்படிக்கையினுடைய தொடர்ச்சியாகத்தான் 16வது வசனத்திலிருந்து அவர் வந்து பேசுறார். அதனுடைய காரியங்களை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து தேவன் அனுமதிக்கும் பட்சத்தில் தியானிக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து